சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. குவைத் மேலே ஏன் இவ்வளோ ஒரு குறி? ஈரான் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. உனக்கு இனிமேல் மிடில் ஈஸ்ட்டில் சப்போர்ட்டுன்னு ஒருத்தன் வந்து நிற்கக்கூடாது. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீ என்கிட்டே சண்டை போட்டால் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உன்னோட ராணுவத்துக்கு இடமளிக்கக்கூடிய எந்த நாடும் வந்து மிடில் ஈஸ்ட் வரைபடத்தில் இருக்கக்கூடாது. அதனால வளைச்சு அடிக்கிறாங்க. அதில் குவைத்து ஒன்று. இன்னும் சொல்ல போனால் குவைத் மட்டும் இல்லாமல் ஜோர்டான் முதற்கொண்டு 8 பிளேசஸ் வந்து ஈரான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு. உலக வரலாற்றிலேயே இந்த இடத்துல நான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அடிக்க போற குரூப் வந்து ஈரான் குரூப். நீங்க அப்போ உங்களோட எதிரியை எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா சூஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க. இவனோட கொண்டு வந்து கொடுத்து விட்டுருக்க, இங்க கொண்டாந்து நிறுத்திருக்க பாத்தியாங்கிற மாதிரி தான் வந்து ட்ரம்ப் வேலையை பார்த்து விட்டுருக்காரு. இப்போ இந்த போர்ல வந்து ஈரான் ஜெயிக்குதா யூஎஸ்ஏ ஜெயிக்குதா அப்படி பொதுவாக ஒரு போரில் எந்த நாடுமே வந்து ஜெயிக்கிறது கிடையாது. ஆனால் அமெரிக்காவோட சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சுக்கு நூறாக வந்து உடைச்சிருக்கு ஈரான். ஒன்றும் இல்லை, இப்போ நேற்று காலையில் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஈரானை வந்து நாங்கள் ஸ்டோன் ஏஜஸ்க்கே கூட்டி போயிடுவோம், இந்த போரில் வந்து ஈரான் இனிமேல் மிஞ்ச போகிறதுக்கு எதுவும் கிடையாது, திருப்பி பதில் கடுமையான தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்தியாவில் இருக்கிற பங்குச்சந்தையே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 10 லட்சம் கோடி லாஸ். ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே 10 லட்சம் கோடி லாஸ். போன டைம் முந்தின நாளோட லாஸ்ட்டு என்ன இருக்கோ அது வந்து அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது உலகம் ஃபுல்லாக எவ்வளோ லாஸ் ஆகும், ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்கும், இந்த இதை தான் வந்து ஈரான் வந்து தன்னோட பலமாக்குறது. ஏன் அமெரிக்கா மேலே நேரடியாக ஒரு அடி கொடுக்கறதுக்கு வந்து தயங்குறாங்க, இல்லை பயப்படுறாங்களா? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஈரானில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சண்டை வந்து இத்தனை நாளாய் இன்றைக்கும் ஒரு முடிவுக்கு வரல. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நாள் வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல. என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்த கட்டம் என்னவா இருக்கும், இதெல்லாம் விரிவாக பேச போகிறோம். பத்திரிகையாளர் திரு மாதவன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். குவைத்தை வந்து குறி வச்சு ஈரான் அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா பல இடங்களில் குவைத்தில் அடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயில் ரிஃபைனரி, இன்னும் அதை விட சென்சிட்டிவாக ஒரு டீசாலினேஷன் பிளான்ட்டையும் அடிச்சிட்டாங்க. நமக்கு தெரியும் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் இந்த டீசாலினேஷன் நம்பி இருக்கிறாங்க. குவைத் மேலே ஏன் இவ்வளோ ஒரு குறி? குவைத்து மேலே குறி அப்படிங்கிறது கிடையாது. குவைத்து வந்து ஒன் ஆஃப் த குறி அப்படின்னு நான் ஒன்றா சொல்லலாம் ஈரானுக்கு. ஈரான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து என்ன ஒரு குறிக்கோளில் இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து டேரெக்டாக வந்து எதிர்த்து சண்டை செய்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமான டாஸ்க்கு, ஆனால் முடியாத டாஸ்க் கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு வேர்ல்டில் வந்து நீ வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது தம்பி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமாகவே வந்து இதை கையில் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக வந்து இங்கே இருக்கிற அரபு நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு நட்பான நாடு அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து கட்டமைச்சிருக்காங்க. இது வந்து அந்த அரபு சகோதரத்துக்கோ இல்லை வந்து உள்ளர இருக்கிற அந்த பிரிவினைவாதத்துக்கோ வந்து எந்த விதத்துலையும் வந்து ஒரு பயனுள்ளதாக இல்லை அப்படிங்கிறது ஈரான் ரொம்ப வருஷமாகவே சொல்லிட்டு வராங்க. இது வரைக்கும் நீங்கள் தலையிட்டு எந்த நாட்டு பிரச்சனையும் இது சுமூகமாக தீர்த்து வச்சிருக்கீங்க, உள்ளறையே வந்து அவ்வளோ கிளாஷஸ் இருக்குது, இதை வந்து மேலும் வளர்த்து அதுலேருந்து நீங்கள் வந்து எரியிற வீட்டிலேருந்து பிடுங்குற வரைக்கும் லாபம். பட் என்னெல்லாம் வேணாங்கிறாரு ட்ரம்ப் தான். அவருக்கு வேண்டாம், அவரை அந்த எண்ணெயை நம்பி தானே உலகமே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு அவங்க இப்போ அவரு அடிக்கிறாருன்னா அது ஒரு லாப நோக்கம் இருக்கலாம். அவர் தான் தேவையில்லை. வெனிசுலாலேயே அவ்வளோ எண்ணெய் இருக்கு. எனக்கு இல்லை, இப்போ அமெரிக்காவுக்கு தேவையில்லையா ட்ரம்ப்புக்கு தேவையில்லைங்கிற கேள்வி இருக்குல்ல. 2 தேவை இருக்கு. 2 தேவை இருக்கு. ட்ரம்ப்புக்கு எதுவுமே தேவை கிடையாது. வானின சில்வர் ஸ்பூன் அவெல்லாம் வந்து பிளாட்டினம் ஸ்பூன் கேரக்டர் இருந்தாலும் அமெரிக்காவே வந்து கடுமையான எதிர்குறல்களை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஒரு 18 லட்சம் கோடியை வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இது யார் அக்கௌண்ட் சொத்து, நீ யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற கேள்வி அமெரிக்காலேயே வருது. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எதிர்கட்சியை கூப்பிட்டு வந்து காங்கிரஸில் டிஸ்கஸ் பண்ணலை, எதுவுமே இல்லாமல் உங்களோட செல்ஃப் ஈகோக்காக வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை தூக்கி உள்ளே போட்டிருக்கீங்க. இதனால் வந்து அமெரிக்காவுக்கு நேரடியாக வந்து த்ரெட் அப்படிங்கிறது ஈரானால் எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு தெரிஞ்ச இல்லைனா உங்களை வந்து விரும்பக்கூடிய வந்து நெத்தன்யாவுக்கு பிரச்சனை என்னன்னா நீங்கள் இங்கேருந்து உடனே வந்து படையை அனுப்பி விட்றீங்க. இது வந்து தேவையில்லாத பிரச்சனை. சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இது. ஒரு வாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா களத்தில் தோக்குறதுங்கிறது 2வது. எக்கனாமிக்கலாக ஒரு பெர்செப்ஷன் ஒன்று இருக்கும்ல. இவங்க என்ன கணக்கு போட்டாங்க அப்படின்னா, இங்கேருந்து கிளம்பி போய் மதுரை மாடியில் இறங்கி அவரை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்த மாதிரி ஈரானில் போய் அடித்தோன்னா வந்து முடிஞ்சிடும் அப்படின்ட்டு பண்ணாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட போட்ட எல்லா கணக்குமே தப்பு கணக்காக போயிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்கன்னா, கமேனி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஈரான் போர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அல்ஜரானி வந்ததுக்கப்புறம் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. இவங்களும் ஒவ்வொரு தலைவரையாக வந்து அவங்களோட பாஷையில் சொல்ல போனால் அந்த நல்லிஃபையா அந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈரான் வந்து புதுசாக வந்து தலைவர்களை உருவாக்குதோ இல்லையா, அவங்க களத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஈரானோட அந்த வார் டாக்டிக்ஸே அப்படின்னு வந்து
உலகம் ஃபுல்லாமே வந்து ஒரு பரபரப்பாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே. எப்போவுமே சதாம் ஹுசைன் வந்து 2003 வந்து ஒரு 11 நாள் கிளாஷ். சதாம் ஹுசைன் வீழ்றாரு, ஈராக் வந்து அமெரிக்கா கைக்கு போச்சு, முடிஞ்சிருச்சு. அதே டாக்டிக்ஸை வந்து ஈரானுக்கிட்ட அவங்க எதிர்பார்த்தாங்க. ஓகே. பிப்ரவரி 28 ஸ்டார்ட் ஆகுது. இந்த தேதி வரைக்கும் வந்து ஈரான் வந்து சரணடைகிற மாதிரி எந்த விதத்துலையும் வந்து அவங்க வந்து விட்டு கொடுத்தே வந்து போகல. வெறும் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் ஈரான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருக்கா? ரீப்ளேஸ்மெண்ட்டே அங்கே தேவைப்படலைங்கிறது தான் வந்து பேச்சாக இருக்குது. இப்போது சென்ட்ரல் ஆஃப் கமாண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கமாண்டை நீங்கள் அழிச்சதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கமாண்ட் இஷ்யூ ஆகிற இடத்துலேருந்து கமாண்ட் வராமல் போச்சுன்னா அங்கே கீழே இருக்கிற யூனிட்லாம் வந்து ஆடி போயிடும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த துப்பாக்கி படத்தில் சொல்லுவாங்களா, ஒரு கமாண்ட் சென்டர் முடிச்சுட்டு அந்த மாதிரி கிடையாம இது வந்து என்னன்னா ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக வந்து கிட்டத்தட்ட பல்வேறு யூனிட்டாக வந்து பிரித்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கே தெரியுது அடுத்து என்ன பண்ணணும். அவங்களோட ஒரே வேலை என்னன்னா ஆக்ஷன் மட்டும்தான். ஒன்ஸ் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த வாரமே வந்து ஈரான் வந்து ஸ்டார்ட் பண்ணலையே, யுஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுக்கான எதிர்வினையை வந்து ஈரான் வந்து கொடுத்துட்டே இருக்கு. ட்ரம்ப் வந்து என்னன்னா எப்பவுமே வந்து வாய்ஸ் ஓவராலில் வந்து அந்த அடிச்சுக்கவே முடியாது. ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் கொடுத்தா வந்து இந்த மசாலா படங்களுக்கு கவர்ச்சி ஏற்றுறதுக்கு மாதிரி பேசுவாங்கல்ல, ஹீரோ அதை பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு, அந்த மாதிரி வந்து நாங்கள் நாளைக்கு அதை பண்ணிக்க போகிறோம் இதை பண்ணிக்க போகிறோம் ஏதாவது சொல்ல போக ஈரான் வந்து அதை வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கிட்டு போட்டுடுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து ட்ரம்ப் பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஈவன் இந்த டேர்மோட வந்து ட்ரம்ப்புக்கு பீரியட் முடியுது. ஆமாம், ரெண்டு வாட்டிக்கு மேலே இது பண்ண முடியாது. அடுத்து வர்றவன் தலையிலெல்லாம் மிளகா அரைச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு செல்வம் வந்து அமெரிக்காவோட வரலாற்றில் எப்போவுமே பார்த்தா அடுத்த நாட்டு போருக்காக இவங்க செலவழிச்ச செலவு இப்போ பெருஞ்செலவாக இருக்கும். இதெல்லாம் தூக்கி சாப்பிட்றாங்கல்ல. ஆமாம், அதுக்கு நம்ம பலது சொல்லலாம். வியட்நாமில் ஆரம்பிச்சு கொரியன் வாரில் ஆரம்பிச்சு இந்த பனிப்போர் ஃபுல்லாமே அதில் கணக்கில் எழுதலாம். இல்லை ட்ரம்ப் செலவழித்த அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். ஈரான் வந்து தெளிவாக இருக்கிறாங்க, உனக்கு இனிமேல் மிடில் ஈஸ்டில் சப்போர்ட்டுன்னு ஒருத்தன்னு வந்து நிற்கக்கூடாது. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீ என்கிட்டே சண்டை போட்டால் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உன்னோட இராணுவத்துக்கு இடமளிக்கக்கூடிய எந்த நாடும் வந்து மிடில் ஈஸ்ட் வரைபடத்தில் இருக்கக்கூடாது. அதனால வளைச்சு அடிக்கிறாங்க. அதில் குவைத்து ஒன்று. ஏன் பஹ்ரைனில் அடித்தாங்களே, உலகத்தில் மிகப்பெரிய எல்பிஜி யூனிட் அவங்களோட தான். இந்தியாவே வந்து அவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இல்லை அந்த 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 ஏதோ ஒரு வகையில் கமர்ஷியலைஸ் ஆகிற விஷயங்கள் ஓகே, பட் டீசாலினேஷன் அப்படின்றப்போ அது சிவிலியன்ஸை பாதிக்காதா? இல்லை, இப்போ அந்த மாதிரி தர்க்க விதிகள் வந்து அது தப்பு தான். அதாவது போருங்கிறது நார்மலாக தப்பான விஷயம். ஆனால் வந்து ஒரு ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு வந்து தெஹ்ரானுக்கும் கராச்சிக்கும் இடையில ஒரு பாலத்தை வந்து இடிச்சிருக்காங்க. அது ஆக்சுவலாக கட்டப்பட்டுக்கிட்டு இருக்க பாலம். கராச்சின்னு ஒரு ஏரியா இருக்கு. 2 நகரத்தை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் கட்டுமான பணிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் எண்டில் திறக்கலாம்னு இருந்தாங்க. அதுக்குள்ளே இவங்க நடுவில் குண்டை போட்டு 2ஆக தொடர்ந்துட்டாங்க. அது அந்த பெர்ஷியன் நியூ இயரோட எண்டு டே வந்து இன்னைக்கு கொண்டாடுறாங்க, நேச்சர் டேன்னு சொல்லிட்டு. அந்த பாலத்துக்கு கீழே வந்து மக்கள் வந்து அந்த கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த போது குண்டை போட்டாங்க. கிட்டத்தட்ட 10-12 பேர் வந்து பலி, 95 பேர் வந்து காயம் அப்படின்னு வந்து தகவல்கள் வந்து வெளில வருது. இப்போ இதெல்லாம் என்ன கணக்கில் எழுதுறது? இப்போ எதிரிகள் வந்து எந்த ஆயுதங்களை எடுக்கணும், இல்லை எதிரிகள் வந்து எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிறத வந்து இவங்க தானே தீர்மானிக்கிறாங்க. ஈரான் அடிக்கும் போது வந்து பொதுமக்கள் சொத்து சேதமாகுது, இது வந்து பொது விதிகளுக்கு எதிரானது அப்படிங்கிற பேசக்கூடிய அந்த நடுநிலைவாதிகள் ஏன் வந்து ஈரான் சைடு இது நடக்கும்போது வந்து இப்போ மினாபில் வந்து ஒரு ஸ்கூல் மேலே போட்டாங்கல்ல, 95 குழந்தைங்களுக்கு மேலே வந்து இதுவானாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேர்ல்டு இன்னைக்கு டேட்டில் 100க்கும் மேற்பட்ட சர்வதேச சட்ட நிபுணர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஈரான் நிலைப்பாட்டில் அமெரிக்கா பண்ணதும் யூஎஸ் பண்ணதும் சரி, ஈரான் விஷயத்தில் யூஎஸ் பண்ணதும் அதோட நட்பு நாடுகளான இஸ்ரேல் பண்ணதும் வந்து ரொம்பவே மன்னிக்க முடியாத தப்பு. குறிப்பாக வந்து இந்த வார் சுச்சுவேஷனை அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமும் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளும் ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. இது வார் வந்து மேற்கொண்டு வளர்க்குற மாதிரி இருக்கு, வார் கிரைம்ன்ற மாதிரி. இவங்க வந்து இதை சரி பண்ணுற மாதிரி தெரியல. நீங்கள் ட்ரம்ப்போட பேச்சே எடுத்துக்கங்களேன், இனிமே ஈரானில் முடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு இவர் பேச அவங்க கோத்தில் குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு பொறுப்பான லீடராக வந்து செயல்பட்டு இருந்தாருன்னா, இப்போ இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஜெனீவாவில் வந்து 2 நாடுகளுக்கு இடையான அமைதி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஈரான் சைடில் இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி போயிருந்தாரு, அவங்க சில மார்க்கோ ரூபியோ போயிருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. நீ பேச்சுவார்த்தை ஏதாவது ஒரு எண்டில் முடிஞ்சிருக்கணும், ஒன்றும் நல்லதாக முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா வந்து பேச்சுவார்த்தையிலேருந்து ஒரு காலம் எடுத்துருந்துருக்கலாம். பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு நான் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போட்டேன் அப்படின்னா ஒரு நாடை நீங்கள் தேவையில்லாமல் ஒரு கோதாக்குள்ளே இழுத்து விட்றீங்க. ஈரான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு செல்ஃப் ரெசிலியன்ட்டான நாடு. ஒரு வாரம் வந்துச்சு அப்படின்னா அவங்க தாக்கு பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு ஓல்டு கண்ட்ரி அப்படின்னு. ஆமாம், இப்போது ஒரு மர்மமான, எப்போவுமே அழகுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி ஈரான் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு மர்மமான பிரதேசம் மாதிரி தான் வந்து வெளியில் காலப்பட்டுச்சு. உள்ள என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. வெளியில இருந்து இந்த வெஸ்டர்ன் மீடியா சொல்கிற டேட்டாஸ் தான். உள்ள அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்னாங்க, அவ்வளோ அணுக்கூடங்கள் இருக்குன்னாங்க. பெஞ்சமின் நெதன்யாகு வருஷம் கதறுவார். அவர் வந்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் அவங்க தயாரிச்சிருவாங்க, அடுத்த அமாவாசைக்குள்ளே ரெடி ஆயிரும் பாம்பு,
எங்களை நோக்கி அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் ஒவ்வொரு வாயை திறந்தாலே பொய் தான். இப்போ எதுக்கான எந்த டேட்டாவுமே வந்து நீங்கள் சரண்டர் பண்ணணும்ல. நீங்கள் உலகத்தில் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர் வந்து அமெரிக்காவோட அதிபர்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஈரானில் வந்து அணு ஆயுதம் வந்து அழிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இருந்ததுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும்ல. இப்போ போன வருஷம் ஜூனில் வந்து பங்கர் பஸ்டர்லாம் ஏவி போட்டாங்கல்ல, 400 கிலோ வச்சுருந்தேன்னு சொன்னாங்கல்ல. சரி, கைப்பற்றிட்டீங்களா? கைப்பற்றினதா இது வரைக்கும் ஏதாவது ஒரு தகவலை வந்து அமெரிக்கா சைட்லேருந்து ராணுவமோ இல்லை இவரோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரோ யாராவது ஒரு சொல்லியிருக்காங்களா? என்ரிச் பண்ணிட்டாங்கலாம் சொன்னாங்களே. அதான் சரி, என்ரிச் பண்ண என்ன பண்ணீங்க? இப்போ நீங்கள் குண்டு போடுறீங்க, அது வந்து எப்படி பார்த்தாலும் வெளிப்புற ஒரு விசைனால வந்து நியூக்ளியர் பார்ஸ்லாம் வந்து அப்படி பாமா வந்து மாறாதுன்னு வைங்களா. ஆனால் நீங்கள் கைப்பற்றதுக்கான ஒரு இது இருக்கணும்ல. முதல்ல ஈரான்கிட்ட இருந்ததா நீங்கள் சொல்லணும்ல. இதே தானே ஈராக்கில் நடந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ அவங்க ஈரான் வந்து நான் ப்ரொஃபஷன் ட்ரீட்டியில் கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இருந்தாங்க. கையெழுத்தும் போடுறீங்க வந்து அலோவ் பண்ணுங்க, சர்வதேச அணுசக்தி மையத்திலேருந்து நீங்கள் ஆளுங்களை அலோவ் பண்ணுங்க, நான் வந்து எங்கள் இதில் இல்லைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னே வந்து ஈரான் வந்து ஒத்துக்குச்சு. இஸ்ரேல் இதுக்கே ஒத்துக்கலை. எங்ககிட்ட இல்லை சொன்னால் நம்புங்க, நீங்கள் ஆள்லாம் அனுப்பாதீங்க, நாங்கள் இதெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு சொன்ன நாடை ஒத்துக்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா பேசிக்காக வந்து ஈரான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக கிடையாது. கை கட்டி அடிபணிஞ்சு போகிற ஒரு தேசமாக வந்து ஈரானை வந்து மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க. இதுக்கான எதிர்வினையை தான் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தேடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈரான் வந்து அந்த தன்னோட அந்த ரெசிலியன்ஸை காட்டிட்டு வராங்க. அந்த என்டியூரன்ஸ் ஆஃப் வாரும்பாங்கல்ல, எவ்வளோ நாள் அடி நான் தாக்கு பிடிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து அமெரிக்கா சைடோ இஸ்ரேல் சைடோ ஒரு த்ரெட் வரும்போது அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான அட்டாக் அவங்க ரெடி ஆகுறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து B1 பிரிட்ஜ் மேலே அந்த தெஹ்ரானில் இருக்க பிரிட்ஜ் கொண்டு போட்டாங்க, இஸ்ரேல் அலையன்ஸ் வந்து கொண்டு போட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 2-3 மணி நேரத்தில் குவைத்தில் அட்டாக் நடந்துச்சு. சவுதியில் வந்து அட்டாக் நடந்துச்சு. அவங்களோட ட்ரோன் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க, இப்போ தடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் குவைத் மட்டும் இல்லாமல் ஜோர்டான் முதற்கொண்டு 8 பிளேசஸ் வந்து ஈரான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு. அடுத்து இந்த 8 பிளேஸ் நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. உலக வரலாற்றிலேயே இந்த இடத்துல நான் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிற குரூப் வந்து ஈரான் குரூப் தான். நீங்கள் அப்போ உங்களோட எதிரியை எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக சூஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். இவனோட கொண்டு வந்து கொடுத்து விட்ருக்க, எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்க பார்த்தியாங்கிற மாதிரி தான் வந்து ட்ரம்ப் வேலையை பார்த்து விட்ருக்காரு. இப்போது இந்த போரில் வந்து ஈரான் ஜெயிக்குதா USA ஜெயிக்குதா அப்படின்னு பொதுவாக ஒரு போரில் எந்த நாடுமே வந்து ஜெயிக்கிறது கிடையாது. ஆனால் அமெரிக்காவோட சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சுக்கு நூறாக வந்து உடச்சிருக்கு ஈரான். காலங்காலமாக வந்து போர்னா நாங்கள் தான், நவீன சாதனங்கள் எங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னவங்கள F-35 ஒன்று போச்சு. இன்றைக்கி வந்து சென்ட்ரல் ஈரானில் வந்து F-35 ஒன்று நாங்கள் இது பண்ணிட்டோம் அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்ககிட்ட வந்து அந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டமே வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. தென்கொரியாவுக்கு இவங்க கொடுத்த தாடை கலட்டி கூட்டு வந்திருக்காங்க, தானூர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதை கலட்டி கொண்டு வந்து ஏவுகணை தடுப்பு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில் ஊதி பெரிதாக்கப்பட்ட அந்த அமெரிக்காவோட பிம்பத்து மேலே ஊசியை வச்சு குத்தி இவ்வளோ தான் இவங்க அப்படின்னு தெளிவாக வந்து ஈரான் வந்து காட்டியிருக்கு. இன்னொன்று என்னென்னா, இதை வந்து ஒரே சமயத்தில் வந்து ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி தங்களோட பலத்தை நிரூபிக்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஈரானோட வெயிட்டை காமிச்சிருவாங்க அப்படின்னு. ஆனால் ஈரான் என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த வாரம் வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்குது. அதாவது படிப்படியாக வந்து அந்த அமெரிக்காவோட இதுவை வந்து உடச்சிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நாள் போ இவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, எக்கனாமிக்கலாக இவங்களுக்கும் அந்த லாஸ் இருக்கும்ல ஈரானுக்கும். எப்படி அமெரிக்காவே திணறுதுன்னா ஈரான் எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க? அமெரிக்காவோட திணறல், அதாவது 2 நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஈரான் 2 நாடை கம்பேர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அமெரிக்காவே அடி வாங்குது அப்படிங்கிற ஒரு இது வேற. ஈரான் ஆல்ரெடி வந்து இவ்வளோ அழிவுகளை சந்திச்ச நாடு. இதை தாங்கி வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது தானே வந்து உலக அரங்கில் பேசப்படும். அமெரிக்காட்ட 1008 செல்வ பலம் இருக்குது. இப்போ இது வரைக்கும் எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்கா எங்கே இருக்குது, ஈரான் எங்கே இருக்குது? டேரெக்டான அட்டாக்கோ டேரெக்டான த்ரெட்டோ அமெரிக்கா மேலே கிடையாது. அமெரிக்க நிலைகள் மேலே தான் இது வரைக்கும் அட்டாக் நடந்திருக்கு. ஆனால் ஈரான் அப்படி கிடையாது. இவ்வளோ அடிக்கு மத்தியிலே அவங்க நிற்கிறாங்க. அவங்களோட லான்ச் பேடெல்லாம் காலியாயிருச்சுன்னு சொன்னாங்க, ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் காலியாயிருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ இந்நேரம் வரைக்கும் எப்படி ஈரான் நல்ல தாக்குதல் நடத்த முடியுது? அப்போ இது வரைக்கும் அந்த தகவல்கள்லாம் பொய்யா, இல்லை வந்து அமெரிக்கா வந்து அவங்க தாக்குதல் நடத்தினதாக சொன்னப்பட்டது பொய்யா? இன்னைக்கு ஜெருசலேமில் குட் ஃப்ரைடே அன்னைக்கு மக்கள்லாம் கூடியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அயன்டோம் என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியும் வருது. காலங்காலமாக இவங்க அயன்டோம்னு வந்து ஒரு கட்டுக்கதையை கிளப்பி அது வந்து ஈரானுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ உலகத்தில் வந்து யாரை எடுத்தாலும் வந்து கத்தி குத்தத்தான் செய்யும், யார் இது பண்ணாலும் வந்து தோட்டா தெரிக்கத்தான் செய்யுங்கிற மாதிரி இஸ்ரேல் மேலேயும் வந்து ஈரான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதிலடிக்கு தயாராகிட்டாங்க அவங்க. இல்லை, இப்போ இஸ்ரேலில் வந்து ஈரான் அடிக்கிறாங்க. இவங்க சில இதெல்லாம் சொன்னாங்க, யூஎஸ்னுடைய பேஸ்லாம் இருக்கக்கூடாது, வெளியே போகணுன்ட்டு. அந்த ஒத்துக்காத நாடுகளையும் அடிக்கிறாங்க, பக்கத்தில் உள்ள நாடுகளையும். ஏன் அமெரிக்கா மேலே நேரடியாக ஒரு ஒரு அடி கொடுக்கறதுக்கு வந்து தயங்குறாங்க, இல்லை பயப்படுறாங்களா? என்ன காரணம்? இல்லை போரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் இஷ்யூவை தான் வந்து பார்ப்பாங்க.
ஈரானுக்கு நல்லா தெரியும் அமெரிக்கா பண்ணணும்னு சொல்லலை நான், ஏன்னு தெரிஞ்சுக்கிறது. இல்லை, அமெரிக்கா வந்து டைரெக்டாக எதிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து தற்கொலைக்கு சமமான விஷயம். அமெரிக்காட்ட இருக்கிற ஆயுத பலமாக இருக்கட்டும், அவங்களுக்கு வரப்போகிற அலைஸாக இருக்கட்டும். இப்போது நேட்டோ நாடுகள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு நேரடியாக த்ரெட் இருக்குது அப்படின்னா அவங்க களத்துக்கு வருவாங்க. நேர வரைக்கும் நேட்டோ வந்து களத்துக்கு வரல. இந்த சிச்சுவேஷனில் அவங்க வரல. ஏன் அப்படின்னா நேட்டோ தெளிவாக சொல்லிட்டாங்க, இது வந்து அமெரிக்காவோட பிரச்சனை கிடையாது, இது உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காண்டி நீங்கள் ஈரானுக்கு போயிருக்கீங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம். இதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த இதில் வெளில வந்துக்கிறோம், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இப்போது அமெரிக்காவோட இறையாண்மைக்கோ அமெரிக்காவோட பாதுகாப்புக்கோ ஒரு பிரச்சனை வரும்போது தான் நேட்டோ வரும். ஸோ அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இப்போ நீங்கள் போய் அமெரிக்கா டேட்டா அட்டாக் பண்ணுறீங்கன்னா நேட்டோ வந்து பகிச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஐரோப்பிய நாடுகளை பகிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஈரானுக்கு இருக்கிற உலகளாவிய அந்த இமேஜுக்கும் இன்றைக்கி இருக்கிற அவங்களோட கட்டுமானத்துக்கும் அது தேவையில்லாத காஸ்ட்லியான ஒரு பிஸ்னஸ். அவங்களுக்கு தேவை என்னன்னா அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவோட ஆதிக்கத்தை வந்து முற்றுக்கு கொண்டு வரணும். இதுக்கு மேலே வந்து அமெரிக்காவுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்கு இங்கே யாரும் இருக்கக்கூடாது. பட் அதில் வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு டைம் வந்து இவங்களோட த்ரெட்டு வர 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 அவங்க ஒவ்வொரு இடமா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த போரை என்னைக்கோ பேசி முடிஞ்சிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த போரில் வந்து ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. இதை அவர் மறைக்க என்ன பண்ணுவார்னா, ட்ரம்ப்போட ஒரு டெம்ப்ளேட்டட் ஃபார்முலா இருக்குது. அடிக்கிற வரைக்கும் அடி கொடுத்துட்டு அடி வாங்கிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இனிமேல் அடிக்கிறதுக்குல இப்போயே அந்த டோனில் பேச ஆரம்பிச்சார். இனிமேல் ஈரானில் அடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் எங்கேருந்து குண்டு வருது? மீட்டர் இன்சியில் இருந்தா யாராவது வருவாங்க? ஈரானில் இருந்தால் குண்டு நடக்குது, இந்த இது வருதுங்க, ஏவுகணை வருதுங்கன்னு இவர் தான் சொல்கிறாரு. அது என்னன்னா, போரில் வந்து உங்களால் வந்து பின்வாங்க முடியாது. புறமுதுகிட்டு ஓடிட்டான் அப்படின்னு காலத்தில் எழுதிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வேறு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ்லேருந்து பிரச்சனை இருக்குது, ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஷிப்ஸுக்கெலாம் வந்து இது பண்ணுங்க, கார்டன் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு, கார்டு கொடுங்க அப்படின்னு. அவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க, இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை, இது உங்கள் சண்டைப்பா, நீங்கள் பார்த்துக்கங்க. இல்லைண்ணா அப்படி கூப்பிட்றாலே ஜப்பானுடைய அதிபர் அவங்க இருக்கும்போது உங்களுக்கு நாகசாக்கி ஞாபகம் இருக்கா, ஹிரோஷிமா ஞாபகம், அப்படி பேசுறாரு அவர். பயங்கட்டவங்க இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் ஒழுங்காக பேசிடுங்க. இப்போ இவர் உக்ரைன் அதிபர் போனாரு, ஜெலன்ஸ்கி பல்லெல்லாம் கடிச்சு பல்ல கடிக்கிறாரு. அது விட்டா அதுக்கப்புறம் அந்த ஏஐலாம் வீடியோஸ்லாம் வந்துச்சு, அது நிறைய பேர் பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்பீச்சோ இல்லை எவ்வளவு தூரம் வந்து ஒரு மைன்யூட்டாக நோட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு வீடியோஸில் பார்க்குறோம், அவங்க வந்து எழுந்துக்கிற விதமாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும். இந்த மாதிரி கிராமங்களில் துண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டுற மாதிரி எதாக இருந்தாலும் எனக்கு அந்தால பிடிக்காது, நாங்கள் குண்டு போட்டுருவோம், நாங்கள் அழிச்சிருவோம். இது வந்து அந்த அமெரிக்க படங்கள்லாம் வந்து இந்த புள்ளி அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு வரும்ல, இந்த மேலே ஒரு ஓவர் கோட் போட்டுக்கிட்டு இந்த முடியை வந்து இது பண்ணிக்கிட்டு, இந்த ஒரு இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் வந்து ட்ரம்ப்பை வந்து உலக நாடுகள் பார்க்குது. அவரோட பேச்சுவார்த்தையும் அப்படி தான் இருக்குது. வாயை திறந்தா ஈரானில் இங்கே அழிக்க எதுவும் கிடையாது. கமேனியோட நிலைமை தான் வந்து அவரோட பையனுக்கும் வரும். நான் கமேனியோ ஒரு பையனோ சொல்லப்போனால், கமேனியை விட அவர் பையன் வந்து டேஞ்சரான ஆள். அவர் கொடுக்குற ஆர்டர்ஸ் வந்து ப்ரிசைஸாக இருக்குது. அடுத்து இதான் பண்ணுவாங்க, இதுக்கான இதுவை தான் வந்து நம்ம பண்ண போகிறோங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இதில் அமெரிக்கா பண்ண எல்லா கால்குலேஷனுமே ஈரான் வந்து உடச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, ஒரு காஸ்ட்லி வார நோக்கி மிகப்பெரிய காஸ்ட்லியாக போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அமெரிக்கா முடிவு பண்ணோம். அப்போ வெளியில் வரும்போது நாங்கள் ஜெயிச்சிட்டோம், கப்பு எங்களுக்கு தான், கோப்பையை கொடுங்க அப்படின்ட்டு இவங்க கிளம்பி வந்துடுவாங்க. அப்போ யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகள் தான். ஈரான் வந்து இன்னைக்கு அவங்க சந்திச்ச இதுலேருந்து எப்படியாவது வெளில வந்துடுவாங்க. இன்றைக்கி அப்பாஸ் அராக்சி சொன்னது விஷயம், அவரோட ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிரிட்ஜ் வந்து உடைச்சிட்டாங்க, ஒரு சிவிலியனோட சாதாரண ஒரு போக்குவரத்து அம்சங்கள் வந்து உடைக்கும், அதுக்கு தான் டீசாலினேஷன். ஆமாம், ஐ ஃபார் அன் ஐ, டிட் ஃபார் டெட் தான். நீங்கள் போரில் வந்து கருணை எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக வந்து நீங்கள் ஈரானை வந்து இந்த யோசிச்சு பாருங்களேன், ஈரான் வந்து குவைத் அடிக்குது, யுஏஇ அடிக்குது, கத்தார் அடிக்குது, சவுதி அடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ இடங்கள்லேருந்து ஈரான் அடிச்சிருக்கீங்கல்ல. இப்போ ஒரு நாடு 8 நாடுகளோட போராடுறதுனா நீங்கள் 8 நாடுகள்லேருந்து ஒரு நாடு மேலே போர்த்து கொடுத்துருக்கீங்கல்ல. 8 நாடுகளோட துணையோட தானே அது நடந்திருக்கு. அப்போ அந்த ஒரு நாடு திருப்பி எதிர்வினைக்கு வந்து எந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, பூனை கூட வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடினதுக்கப்புறம் தன்னோட எதிர்வினை வந்து காட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு நாடு வந்து உங்களுக்கு உங்களோட கொள்கைக்கு எதிர்த்து போகலை அப்படின்னா, இல்லை உங்களோட குரலுக்கு அடங்கி போகலை அப்படின்னா, அந்த நாடு மேலே ஒரு முத்திரையை குத்திடுறது. அந்த நாடே அப்படி தான், அந்த தலைவர்களே அப்படி தான், அந்த நாடை வந்து உடனே வந்து டிஃபைம் பண்ணிடணும், அந்த நாடை வந்து உடனே அழிச்சிடணும், அந்த தலைமையை வந்து மாட்டிட்டு வழக்கம் போல் வந்து ஆப்கானிஸ்தானில் பண்ண மாதிரி ஒரு உடைக்கால தலைவர் அமீத் கர்சாய் மாதிரி யாராவது ஒரு பொம்மை ஆளை உட்கார வச்சுட்டு ஆள ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் வெனிசுலாவில் உங்கள் லட்சணம் என்னன்னு தான் தெரிஞ்சில்ல. நீ உன் பாட்டுக்கு அது தார் உருண்டையாக இருந்தாலும் எடுத்து கொண்டு போயிட்ட, அதை நீ விற்றுக்கிட்டு இருக்கிற. இப்போ ஈரானில் வந்து அவங்களுக்கு அங்கே சேஃப் பண்ணிட்டாங்க, தாரோ குருடாயிலோ என்னதையோ கொடுங்க அப்படின்னு சேஃப் பண்ணிட்டாங்க வெனிசுலாவில் இருந்து.
இப்போ இவங்களுக்கு ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் பிரச்சனை வந்தால் அதான் ட்ரம்ப் நீங்கள் தான் சொல்லியிருக்காரு, ஹார்மோஸ்னால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, உனக்கு என்ன ராஜா பிரச்சனை தனிப்பட்ட முறையில். அமெரிக்கா ஒரு தலைவன் அப்படி பேசுவானா முதல்ல? இப்போ உலக பிரச்சனையை தான் பிரச்சனையாக பார்க்குறவன் தான் ஒரு தலைவனாக வந்து இதுவாங்க. ஃப்ரான்ஸோட அதிபர் மேக்ரான்லாம் கதறாரு. ட்ரம்ப் ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறாருங்க, நேற்று ஒன்று சொல்கிறாரு, இன்னைக்கு ஒன்று சொல்கிறாரு, இவரை நம்பிட்டு நம்ம எப்படி மத்தியஸ்தத்துக்கு போகிறது அப்படின்ட்டு அவங்க பிரிட்டன் அதிபர் ஸ்டாமரு மேக்ரான்லாம் ஒரு 40 நாடுகளை சேர்த்துருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக வந்து ஈரான்கிட்ட சொல்லி நாங்கள் திறக்க வைக்கிறோம் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை. நீங்கள் உலகத்தில் ஒரு போர் செய்ய முடியாததை, ஒரு சண்டை செய்ய முடியாததை ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நிறுத்திட்டு போயிடும். உலகம் ஃபுல்லாக அதுக்கு வரலாறு இருக்கு. ஒருவேளை அப்படி பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப்புக்கு அது மிகப்பெரிய அவ்வளோதான், மானம் போச்சு மரியாதை போச்சு அப்படின்ட்டு ஆனந்தராஜ் மாதிரி எடுத்து இவர் சண்டைக்கு போனாலும் போயிடுவார். இவருக்கு என்னன்னா அந்த முழு கிரெடிட்டை எனக்கு கொடுங்க, நான் தான் நிறுத்தினேன். அதில் அவர் ரொம்ப கீயாக இருக்கிறார். அவர் எப்போவுமே இல்லைன்னா ஆரம்பிச்சிருவார், எனக்கு நான் இவ்வளோ பண்ணிட்டேன், எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கல, என்னை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் மற்ற நாடுகளுக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட இதில் வந்து கிளவராக யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வரப்போகிற பாதிப்புகளும் அதிகம். நீங்கள் பேசுங்க, அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்க. இந்நாள் வரைக்கும் அமெரிக்காவோட அதிபர் வந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரல. அது காரணம் என்னென்னா இஸ்ரேல் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய தூண்டல் சக்தி தான். நெதன்யாகு வந்து இதுதான் சான்ஸு, நம்மளால் இவங்களை அடிக்க முடியாது, டேரெக்டாக அமெரிக்காவை வச்சு இதை முடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து அமெரிக்கா சைட்லேருந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பதிலடியாக வந்து ட்ரம்ப்பும் வந்து எப்போவுமே வந்து ஒரு சண்டை விரும்பி, யாராவது கோதாவில் சண்டை போட்டு பார்த்தா ரசிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஃபைட்டிங் கிளப்பு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டான ஆள். ஸோ சண்டை போகிற வரைக்கும் போடட்டும் அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போரில் வந்து ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்கா வந்து அதோட அந்த சொல்கிறது அந்த ஃபேமை வந்து இழக்க போகுது. அவங்களால வந்து எப்போவுமே வந்து அழிவு மட்டும்தான் அமெரிக்காவால் நடக்குமே தவிர அவங்களால ஆக்கப்பூர்வமாக எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீண்டும் ஒரு டைம் வந்து அமெரிக்கா வந்து ப்ரூவ் பண்ண போகுது ட்ரம்ப் தலைமையிலோட அரசால். இறுதியாக ஒரு கேள்வி, அமெரிக்காவினுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து ஈரான் போட்டாங்க. அதை தொடர்ந்து தான் நிறைய பேஸ் அவங்க அடித்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அந்த கண்டிஷனில் இல்லை அந்த எய்மில் வந்து ஈரான் முன்னேறாங்களா? அந்த மாதிரியான ஒரு வேக்யூம் சுச்சுவேஷன் அமெரிக்காவே இல்லாத மிடில் ஈஸ்ட் நோக்கி ஈரான் புஷ் பண்ணுறாங்களா எல்லாரையும்? இல்லை, அதுக்கான ஆன்சர் தான் இன்றைக்கி குவைத்தில் விழுந்து. ஏன்னா அது ஒரு லாங் டைம் சிச்சுவேஷன் வருமான அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதான் சொல்கிறேன், இது ஓவர் நைட்டில் வந்து இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஆனால் இதே இது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து IRGC-லேருந்து ஒரு கமாண்ட் வந்துச்சு. என்னென்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து வெளியேறணும், இல்லை அப்படின்னா ஆஃபீஸை காலி பண்ணிடுவோம், இங்கே அந்த ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிறவனே நீ வெளில போயிரு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை பற்றின அந்த நாடுகளுக்கு பற்றின வெளிநாட்டு நிறுவனங்களோட முதலீடு செய்கிறவங்களோட எண்ணோட்டம் எப்படி இருக்கும்? பண்ண மாட்டாங்கல்ல. ஓ இது என்ன பெட்டி கடையா, தேன் மிட்டாய் வாங்குற கதையா? கிட்டத்தட்ட 10,000 கோடி 12,000 கோடிகளை கொண்டு வந்து இறக்க போகிறாங்க. ஸோ ஈரான் வந்து அந்த பெர்செப்ஷனோட விளையாடுது, அந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டோட விளையாடுது. எங்கே அந்த பயம் இருக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காதுல்ல, அங்கே அந்த பயத்தை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நேற்று காலையில் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஈரானை வந்து நாங்கள் ஸ்டோன் ஏஜஸ்க்கே கூட்டி போயிடுவோம், இந்த போரில் வந்து ஈரானில் இனிமேல் மிஞ்ச போகிறதுக்கு எதுவும் கிடையாது, திருப்பி பதில் கடுமையான தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்தியாவில் இருக்கிற பங்குச்சந்தையே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 10 லட்சம் கோடி லாஸ். ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே 10 லட்சம் கோடி லாஸ். போன டைம் முந்தின நாளோட லாஸ்ட்டு என்ன இருக்கோ அது வந்து அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது உலகம் ஃபுல்லாக எவ்வளோ லாஸ் ஆகும், ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்கும், இந்த இதை தான் வந்து ஈரான் வந்து தன்னோட பலமாக்குறது. அஃப்கோர்ஸ் ஈரானால் அதை வந்து ஹிட் பண்ணவும் முடியும். குவைத்தில் KPC அடித்தாங்க, குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷனில், கத்தார் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் எனர்ஜி செக்டார் அப்படின்ட்டு மிடில் ஈஸ்ட்டில் வேறு எந்த நிறுவனங்கள் போய் அவங்களால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு கணம் யோசிப்பாங்கல்ல, சேஃபா சப்போஸ் வந்து நாளைக்கு ஒரு வார் த்ரெட் வருது, ஒரு போர் மேகங்கள் சூழுது அப்படின்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு தான் அவங்க தயாராக இருப்பாங்க. ஸோ இதனால் அதை நம்பி இருக்கிற அந்த நாட்டு உள்நாட்டு பொருளாதாரமும் கேள்விக்குறியாகும். ஸோ ஒவ்வொரு நாடு யோசிப்பாங்கல்ல, இவங்களுக்கு சப்போர்ட்டுன்னு போயிட்டு நாளைக்கு நம்ம நடுத்தரில் நிறுத்திட்டு போயிட்டாங்கன்னா அமெரிக்கா வந்து ஒவ்வொரு டைம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காது. அவங்க வந்து நேட்டோலேருந்தே வெளியே போகிறதுக்கு வந்து மார்க்கோ ரூபியோ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தோம், அவங்க பண்ண மாட்டுறாங்க தம்பி, இது போர் தம்பி அப்படின்னு நேட்டோ வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது ஒவ்வொரு நாடும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மிடில் ஈஸ்ட்டில்.
மேபி இந்த வாரோட எண்டு வந்து உலக சுப்ரீம் பவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அமெரிக்காவை கீழே இருக்கும். மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன் நடக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்கா இல்லாத தேசம்ங்கிறது வந்து ஒன்று கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து குளோபல் நெட்வொர்க், நீங்கள் வந்து எது வாங்கினீங்கனாலும் ஒரு உலகளாவிய சந்தையிலேருந்து அது வரப்போகுது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்தில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் வந்து அமெரிக்காவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த போருக்கு அப்புறம் கன்சிடரபிளி வந்து குறையும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional couriers. Reach us to reach them.